பெண்களுக்கு நடத்தப்படும் பாலியல் சிதறல் என்பது அதற்கேற்ப ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். எங்களுக்கு கற்பனைக்குள் மட்டும் ஒரு கேவலமாக நின்றால் போதும். இங்கு இப்படி நடந்தால் அவர்கள் உடனே சொல்ல வேண்டும், பரீட்சை முடியும் வரை சும்மா இருங்கள். அதனால் இது அவர்களது பாதுகாப்புக்கு ஆபத்தாகவாக இருக்கிறது. இதற்கு சமூகத்தில் மாற்றங்களே தேவைப்படுகிறது. அதாவது சூப்பர் ஹீரோ ஆர்டர் செய்யலாமே, மாறுபாட்டிற்கு மட்டும்தான். அடுத்ததாக ஆண்களின் மன்னிப்பு மற்றும் பொய் காரணங்களை பற்றிய விவாதம்தான். இங்கே படம் முழுவதும் ஆண்கள் தங்கள் செயல்களை நியாயப்படுத்துவதற்கு என்னையோ ஒரு வண்ணம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெண்கள் அது போல நினைக்கும் போது அவர்கள் நான் பார்த்ததெல்லாம் பெரிய கதை போலவே பாதிக்கப்படுகிறார்கள். என்ன செய்வது? சூடான சிக்கன் வாங்கிக்கிறேன் என்றால் அதில் கிடைத்தால் என்ன? இப்போது சமுதாயத்தில் பெண்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு என்றால் என்ன? இதெல்லாம் சிக்கலுக்குள்ளாகும் போது அவர் பெண்கள் ஒருபோதும் அடிமைகளாக இருப்பதில்லை என்று நினைத்தார். அதற்கு இன்று உங்க 2 வாரம் உடன்படிக்கைக்கேற்பவும் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் இது பொதுவாக பெண்களின் நிலையை மேம்படுத்துவது முக்கியமாகவே உள்ளது. அப்புறம் பெண்கள் நான் 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 என்றால் போதுமா? சிறிய குழுவில் அவர்கள் தங்கள் தேவைகளை பற்றி பேசுகிறார்கள். ஒருவரின் மருந்து வாங்க அனுமதி கேட்டால் மற்றவர்கள் இது என் மருந்து, நீ என்னை மாட்டிக்கொள்ளாதே என்கிறார்கள். என்ன செய்வது? என்னுடைய குப்பையை சுத்தமாக வைக்கும் போது அனைவரும் அழகாக தர வருவார்கள் அல்லவா? மேலும் வழிகாட்டுதல் மற்றும் பராமரிப்பில் குழப்பம் ஏற்படும் போது நடந்த உரையாடல்கள், நான் சொல்வதற்கு இது மிகவும் விறுவிறுப்பாக இருக்கின்றது. சிலர் ஒருவருக்கொருவர் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். அப்போது அது அவன் என்னை சொன்னான், நான் சொன்னேன் என்று ஆரம்பமாகிறது. உங்களுக்கு தெரிகிறதா? அப்போது துணியர் நீ வாடிக்கையாளர் ஆகலாம் என்கிறார்கள். இந்த சந்தரிப்புகள் மற்றும் சந்தேகங்கள் ஒருவருக்கொருவர் இடையே பரிமாறப்பட்டு அது ஆரஞ்சு பழம் பாடுவதில் வெறித்தனமாக இருக்கிறது. ஒருவரின் செயல்கள் மற்றவரின் உணர்வுகளை பாதிக்கின்றன. அப்போது அந்த ஒருவரும் அம்மா எனக்கு கசாப்பு சேரு என்கிறார். அதற்கு பிறகு உண்மையாக நீங்கள் ஒரு மிகவும் சந்தோஷமாகவும் சோகமாகவும் இருக்காமல் அல்ல. ஒரு பெண் தனது நண்பர்களின் நடிப்புக்கு எதிராக அசிங்கமாக பேசுகிறார். அப்போது இது நடனம் மற்றும் நகைச்சுவைக்கு இடையே ஒரு சுவாரஸ்யத்தை உருவாக்குகிறது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக பெண்களை பார்த்தால் மிகவும் கலகலப்பாக இருக்கின்றன, ஆனால் இது பாங்காக இருக்கும் என்பதா? இந்த பிரெயின் வீடியோவில் சர்ச்சைக்குரிய மற்றும் காமெடியான காட்சிகள் பார்வையாளர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துகின்றன. இது அனைவருக்கும் காமெடி காட்சிகளுக்கு அட்டை கொடுக்கிறது, அதற்கான முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஆனால் அதை பார்த்தால் உங்கள் நண்பர்கள் அதை பார்த்த பிறகு கிண்டலாகிவிடலாம். இந்த வீடியோ சமூக ஊடகத்தில் பரவலாக பகிரப்படுகிறது. இப்போது இளைஞர்கள் நகைச்சுவை பார்வையிடுகிறார்கள். இது போன்ற காட்சிகளை பார்த்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு என்ன ஆயிற்று என்றால், அண்ணா அதை உங்களாலே தெரிந்து கொள்ளுங்கள் என்பது போலவே இருக்கும்.